கடந்த வாரம் என்னுடைய உடல் சுகவீனத்திற்காக மன்றாடின எல்லாருக்கும் நன்றி செலுத்துகின்றேன். தேவ செய்தியை நம்ம செல்முன் நம்ம கர்த்தரை ஆராதித்து மேன்மைப்படுத்தி நம்ம தேவ செய்திக்குள் செல்லலாம். அன்பான கர்த்தரே, உடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இதோ நாங்கள் பார்க்கக்கூடிய நம்முடைய தேவ வசனங்களின் மூலமாக நாங்கள் உமது ஞானத்தை பெற்று அறிவை பெற்று அதை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் செயலாற்றுவதற்கான பலத்தை தருமாறு மன்றாடுகின்றோம். இதோ நான் தானும் இந்த வேதத்தை இதை சபையினரிடம் நான் அதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது எனக்கும் நீர் அதை பிரசங்கிறதுக்காக நன்றி செலுத்துகின்றோம். மன்றாட்டு இனத்தையும் எங்கள் கர்த்தருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாட அன்பு தந்தையே, ஆமென். கடந்த வாரம் நம்ம அறிந்து கொண்டது கிறிஸ்துவ குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நீங்கள் நேசிக்கிறீர்களா அல்லது யாரை வெறுக்கிறீர்களா? அதை பற்றி சுருக்கமாக ஒரே வரியில் சொல்லணும்னா, நம்ம சக விசுவாசிகள் நம்ம சகோதர சகோதரோட அன்பு செய்கிறது எந்த அளவுக்கு ஒரு பிரமாண்டமானது, ஆச்சரியமானது, வலிமையானதுன்னா அந்த அன்பு மூலயமா தேவனுடைய அன்பு நம்ம மேலே நிலைத்திருக்கிறது. அதோடு கூட தி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு நாளில் நான் தைரியமாக இருக்க முடியும் என்ற அந்த ஒரு சாட்சியம், எவிடன்ஸ் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது. ரொம்ப ஒரு அருமையான ஒரு கடவுள் நம்மளுக்கு அமைத்த ஒரு கட்டளை. அது கட்டளை, அது ஆப்ஷன் கிடையாது. சகோதர சகோதரர்கள் அன்பு செய்கிறது ஒரு கட்டளையாக கடவுள் கொடுத்துருக்கிறார். அது நம்ம போன வாரம் பார்த்தோம். சகோதர சகோதரர்களை வெறுக்கிறவங்க அவர்கள் விசுவாசிகள் இல்லைங்கிறதையும் நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த வாரம் பரிசோதனை 8 இருக்கிறோம். நம்ம, நீங்கள் உலகத்தை நேசிக்கிறீர்களா? டு யூ லவ் த வேர்ல்ட் ஆர் த திங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்? ரொம்ப ஒரு கடினமான சோதனை இது. நம்ம எல்லாருமே தடுமாறுகின்ற, எல்லாருமே தவறு செய்யக்கூடிய பல விதமான காரியங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்படி இருந்தால் நம்ம இந்த யோவான் பேசுகின்ற வேதவசனங்கள் மூலமாக நம்மளுக்கு பல காரியங்கள் தெளிவுபடுத்தப்படும் நான் நம்புகிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 12-17 பார்க்க போகிறோம். அப்புறம் 1 யோவான் 2வது அதிகாரம் 29 வரைக்கும், அப்புறம் 3 அதிகாரம் 3 வரைக்கும் உள்ள வசனங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். எந்த உலகத்தை ஏன் அன்பு செய்யக்கூடாது? அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். Do not love the world and the things of the world. உலகம்னு சொல்லும் பொழுது வேதத்தில் எங்கெல்லாம் வேர்ல்டுன்னு வருதோ அங்கே பலதரப்பட்ட நேரத்தில் பலதரப்பட்ட அர்த்தங்கள் நம்மளுக்கு சொல்லப்படுகின்றது. உலகம்னு பொதுவாக சொல்லும் பொழுது காஸ்மாஸ், செட் இன் ஆர்டர், கடவுளுடைய பிரபஞ்சம் எல்லாமே ஒரு காஸ்மாஸ் ஆர்டரில் இருக்குது. காஸ்மாஸ்க்கு ஆப்போசிட்டு தான் கயாஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ பிரபஞ்சம்னு ஒரு கட்டத்தில் உலகத்தை பற்றி சொல்லப்படுது. ஒரு கட்டத்தில் இந்த பூமி அதை உலகம்னு சொல்லப்படுது. பூமியில் வாழ்கிற எல்லாருமே உலகம் அழைக்கப்படுது. அதோடு கூட இந்த வீழ்ந்த உலகம், இந்த ஃபாலன் வேர்ல்டையும் உலகம் அடிக்கடி சுட்டி காட்டப்படுகிறது. இப்போ நம்ம எந்த உலகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம், எந்த உலகத்தை அன்பு செய்யக்கூடாதுங்கிறத நம்ம வேத வசனம் மூலமாக பார்க்க போகிறோம். கடவுள் ஆரம்பத்தில் உலகத்தை படைக்கும் பொழுது எல்லாத்தையும் படைச்சுட்டு என்ன சொன்னார்? எல்லாம் நன்றாக இருக்குன்னு சொன்னார் இல்லைங்களா? எல்லாம் நன்றாக இருந்தது. கடவுள் ஆணும் பெண்ணுமாக மனிதனை படைத்து இந்த உலகத்தில் வானத்து பறவைகளையும் நீரில் உள்ள உயிரினங்களையும் பூமியில் வாழக்கூடிய எல்லா விலங்குகளையும் ஆட்சி செய்யக்கூடிய மாபெரும் ஒரு பொறுப்பை கடவுள் மனிதனுக்கு தான் தரார். ஆனால் என்ன நடக்குது? கடவுள் இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை மனிதன் கடவுள்கிட்ட வலது கையில் வாங்கி அப்படி இடது கையில் சாத்தானுக்கு தாரவாத்துட்டான். கடவுளை சார்ந்து வாழாமல், கடவுளுக்கு போகக்கூடிய அன்பு மாட்சிமையும் போகாமல், தன்னை சார்ந்து சாத்தானுடைய பேச்சை கேட்டதுனால அவன் பாவத்தில் விழுந்தது மட்டுமல்லாமல், இந்த உலகமே பாவத்தில் விழுந்தது மட்டுமல்லாமல் இந்த பூமியே சபிக்கப்படுது இல்லைங்களா? ஸோ அந்த ஃபாலன் வேர்ல்டு
இந்த ஃபாலன் நேச்சர் உள்ள உலகத்தை தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த உலகத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம கடவுள் பேச போகிறார். இந்த உலகத்தை தான், இந்த ஃபாலன் வேர்ல்டு, இந்த வீழ்ந்த உலகத்தை தான் கடவுள் வந்து நீங்கள் நேசிக்க வேண்டாங்கிறார். 2 வகையான உலகம். ஒன்று வந்து காட்ஸ் கிரியேஷன் அண்ட் ஹிஸ் பீப்புள், கடவுளுடைய படைப்பான உலகமும் அதில் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய உலகம். அடுத்தது வந்து சாத்தான், அவனை சார்ந்த உலகம். 2 உலகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக இந்த வீழ்ந்த உலகம், இந்த உலகத்தை வந்து நம்ம சொல்கிறாருங்க, நீங்கள் நேசிக்காதீங்க, அதில் உள்ள எதையும் நீங்கள் நேசிக்காதுன்னு சொல்ல வர்றார். நம்ம மீட்படைகிறதுக்கு முன்னாடி, அதாவது கடவுளை ராஜ்யங்கிற உலகத்தில் நம்ம மறுபடியும் பிறத்தல் என்ற அந்த ஒரு நிலைக்கு வராத முன்னாடி, முக்கியமாக வந்து எபேசியர் 2வது அதிகாரம் 2-3 பார்க்கும் பொழுது, நீங்களும் இந்த பிரின்ஸ் ஆஃப் த ஏர், இந்த ஆகாயத்து அரசன், அதாவது உலகத்தின் அரசனுடைய ஆட்சியில் தான் இருந்தீங்க. உங்கள் மாமிச இச்சைகளை தீர்த்துக்கிறவங்கள தான் நீங்கள் வாழ்ந்து வந்தீங்க, உலகப்பிரமாக தான் வாழ்ந்து வந்தீங்க. அதனால் கடவுளுடைய கோபாக்கின உங்ககிட்ட இருந்ததுன்னு அங்கே வந்து எபேசியரில் சொல்லப்படுது. பிறக்கிற நம்ம எல்லாருமே வந்து இந்த ஃபாலன் வேர்ல்டு, ஃபாலன் நேச்சர் உள்ள உலகத்தை நம்ம பிறக்கும் பொழுது கடவுளுடைய அன்புனாலையும் கடவுளுடைய கிருபையினால் நம்ம வந்து சாத்தான ராஜ்யத்திலிருந்து பிடுங்கி எடுக்கப்பட்டு கடவுளுடைய ராஜ்யத்தில் நம்ம பிறக்க வைக்கப்படுறோம். பரிசுத்த ஆவியினால் நடக்கக்கூடிய மாபெரும் காரியம் அது. ஸோ we now belong to God's world. கடவுளுடைய ராஜ்யத்துக்கு நம்ம உட்பட்டவர்கள், கடவுள் ராஜ்யத்துக்கு அன்பு சேவலாக நம்ம அடைக்கப்பட்டிருக்கிறோம். யோவான் 15:19, காஸ்பல் யோவான் 15:19 இயேசு சொல்கிறார் இது மாதிரி, நீங்கள் உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல, உலகத்திலிருந்து உங்களை நான் தெரிந்து கொண்டேன். ஐ ஹவ் chosen you. நம்ம வந்து இந்த வீழ்ந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். we are ஸ்பெஷல். நம்ம வந்து கடவுளுக்கு சொந்தமான அந்த ராஜ்யத்தில் வாழக்கூடிய அந்த மக்களாக நம்ம இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த வீழ்ந்த உலகத்தின் அரசனையும் அவனுடைய ஆட்சியில் உள்ள எல்லா காரியங்களையும் தான் நம்ம அன்பு செய்யக்கூடாதுன்னு கடவுளுக்கு சொல்ல வர. கடவுள் வந்து எல்லாரும் அன்பு செய்ய சொல்கிறார். காட் இஸ் லவ்னு நம்ம பார்த்தோம். உன் அயலான அன்பு செய்ய, இன்னும் சொல்லப்போனால் எதிராளி உன் பகைவனை கூட அன்பு செய்யன்னு சொன்ன அதே கடவுள் வந்து அன்பு செய்யவே கூடாதுன்னு சொல்லக்கூடிய காரியம் வந்து இந்த வீழ்ந்த உலகமும் இந்த உலகத்தை சார்ந்தவைகளும் தான் இங்கே கடவுள் தெளிவாக சொல்கிறார். அப்போ என்னோட அன்போட அந்த ஆப்ஜெக்ட் ஆஃப் லவ், நான் அன்பு செய்யக்கூட எதை நோக்கி இருக்கணும்னா கடவுளுடைய ராஜாங்கம், அந்த ராஜாங்கத்தில் உள்ள அவருடைய பிள்ளைகளை நோக்கி தான் அன்பு இருக்கணுமே தவிர என்னோட அன்பு வந்து இந்த வீழ்ந்த உலகத்தில் இருக்க முடியாது. முக்கியமாக அந்த உலகத்தில் பார்க்கும்பொழுது இந்த உலகத்தோட குறிக்கோள்கள், சித்தாந்தங்கள், மனோதத்துவங்கள், ஃபிலாசபி, பல கட்டமைப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாவத்தில் தான் கருவாய் இருக்குது. ஆனால் கடவுளுடைய கொள்கைகளும் கடவுளுடைய திட்டங்களும் வந்து நிராகரிக்கப்படுகின்றன. ஸோ அதை மாதிரியான அந்த உலகத்தை தான் நம்ம நேசிக்கக்கூடாதுன்னு இங்கே யோவான் சொல்கிறார். ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லாருமே வந்து நம்ம அறிந்தும் அறியாமலும் இந்த உலகத்தை நம்ம நேசிக்கிறோம். உலகத்தையும் இந்த உலகத்தை சார்ந்தவங்களும் நம்ம நேசிக்கிறோம். யாருமே இதில் வந்து நான் நேசிக்கவில்லைன்னு சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. ஆனால் பாருங்கள், அதை அப்படி நேசிக்காமல் இருக்கிறதுக்கு, கடவுளுடைய இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நேசிக்காமல் இருக்கிறதுக்கு வழிகள் இருக்குது. ரொம்ப முக்கியமாக நான் யார், என்னோடய ஐடென்டிட்டி எதில் இருக்குது, என்னோடய அடையாளம் எதில் இருக்குது, நான் இந்த பூமியில் எதற்காக வாழ்கின்றேன், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் மை லைஃப், என் அடையாளம் எதில் இருக்குது, என்னோடய அடையாளம் கிறிஸ்துவில் இருக்குதா, நான் எதுக்காக இங்கே பிறந்திருக்கிறேன், எதுக்காக வாழ்ந்துங்கிற அந்த குறிக்கோள், அந்த பர்பஸ் தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக நம்ம இந்த உலகத்தை அன்பு செய்யாமல் இருக்க முடியும். 1 யோவான் 2வது அதிகாரம் 12-14 இங்கே வந்து வசனங்களை படித்ததுக்கப்புறம் அதுக்கு விளக்கம் பார்க்கலாம். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறபடியால், தொடக்கத்திலிருந்து இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கபடியால், நீங்கள்
பிதாவை அறிந்திருக்கிறபடியால் இறைவனுடைய வார்த்தை உங்களுக்குள் குடியிருப்பதாலும் நீங்கள் தீயபடி மேற்கொண்டிருப்பதாலும் உங்களை உலகத்தை நேசிக்க வேண்டாம். அதாவது இங்கே யோவான் வந்து தந்தையர்களிடம் பேசுகிறார், பிள்ளைகளிடம் பேசுகிறார், வாலிப பசங்கக்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, நீங்கள் இந்த உலகத்தை ஏன் நேசிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் அழகாக சொல்கிறார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இருக்கிறபடியால் நீங்கள் உலகத்தை நேசிக்க வேண்டாம். தொடக்கத்திலிருந்து இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் நீங்கள் இந்த உலகத்தை நேசிக்க வேண்டாம். நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறபடியால் நீங்கள் இந்த உலகத்தை நேசிக்க வேண்டாம். இறைவனுடைய வார்த்தையை உங்களுக்குள் குடியிருப்பதாலும் நீங்கள் இந்த உலகத்தை நேசிக்க வேண்டாம். நீங்கள் தீயவனை மேற்கொண்டிருப்பதாலும் இந்த உலகத்தை நேசிக்க வேண்டாங்கிறார். இந்த காரணத்தினால நீங்கள் இந்த உலகத்தை நேசிக்க வேண்டாங்கிறார். உலகத்தை அன்பு செய்வது என்பது கடவுளுக்கு விரோதமானது, கடவுளுக்கு எதிரானது. 1 யோவான் 2 அதிகாரம் 15-16 உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். ஒரு உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் உலகத்தில் உள்ள சரீர ஆசைகள், கண்களின் ஆசை, வாழ்வின் பெருமை ஆகியவையெல்லாம் பிதாவினிடத்திலிருந்து வருவதில்லை, இவை உலகத்திலிருந்தே வருகின்றன. The lust of the flesh, the lust of the eyes, the pride of life. சரீர ஆசைகள், கண்களின் ஆசை, வாழ்வின் பெருமை இவையெல்லாம் பிதாவினிடத்திலிருந்து வருவதில்லை, இவை உலகத்திலிருந்தே வருகின்றன. சரீர ஆசை, இந்த சென்சுவல் சின்னு சொல்லுவாங்க. அதாவது உடல் சம்பந்தப்பட்ட, இந்த மாம்சம் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பாவங்களும், அது சுயதிருப்திக்கான ஆசையாக இருந்தாலும் சரி, இதயத்தில் உள்ள ஆசைகளாக இருந்தாலும் சரி, சிற்றின்ப ஆசைகளாக இருந்தாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் உணவை பற்றி அதீத ஆசைகள், த கிளிட்டனி, எதாக இருந்தாலும் நம்ம சரீர சம்பந்தப்பட்ட எல்லா ஆசைகளும் உலகத்திலிருந்தே வந்திருக்கின்றன. இது வந்து ஒரு ஃபாலன் நேச்சரை காட்டுது. நம்ம எல்லாருக்குமே உள்ள ஒரு மாமிச பிரச்சனை, எல்லாருக்குமே உள்ள இந்த ஃபாலன் நேச்சர். நம்ம மாமிசம் இச்சிக்க தான் ஆசைப்படுது. கண்களின் ஆசை, த லஸ்ட் ஆஃப் த ஐஸ். கண்களை வந்து அதாவது ஆத்மாவோட ஜன்னல்கள்னு சொல்லுவாங்க. ஐஸ் ஆர் கால்ட் த விண்டோஸ் ஆஃப் த சோல். கண்களால் பார்க்கக்கூடிய காரியங்கள், கண்கள் மூலமா வசீகரம் அடைஞ்சு இதயத்தில் ஆசை உருவாகி அதை இச்சையாக மாறி மாமிசத்தில் அந்த பாவத்தை செய்ய இந்த கண்கள் காரணமாக இருக்குது. கண்களின் ஆசை. அடுத்தது வாழ்வின் பெருமை, இந்த pride ஆஃப் லைஃப். சரீரம் மூலிமா செய்கிற பாவங்கள் இது எல்லாமே பாவங்களாக இருந்தாலும், ஆனால் இந்த pride ஆஃப் லைஃப், இந்த வாழ்வின் பெருமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து வித்தியாசமானது மட்டும் இல்லை, கடவுள் ரொம்ப வெறுக்கக்கூடியதாகவும் இருக்குது. இந்த pride ஆஃப் லைஃப்பை வந்து இந்த லவ் ஃபார் த பொசிஷன்ஸ் கூட சொல்லுவாங்க. லவ் ஃபார் த பொசிஷன்ஸ். ஏவாள் வந்து விளக்கப்பட்ட கனியை பார்க்கும்பொழுது கண்களுக்கு பார்க்க அது நல்லா இருந்து, சாப்பிட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அது மூலிமா கடவுள் போல் ஆயிரலாங்கூட அந்த ஞானம் வருங்கிற அந்த ஒரு பாவத்தினால தான் ஆதாம் ஏவாளும் பாவத்தில் விழுந்தார்கள் இல்லைங்களா. இந்த ப்ரைடு பல விதத்தில் பல 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 வகையில் நம்மளுக்கு இருக்குது. கடவுள் வந்து எதுக்கிற சொல்லக்கூடிய பாவம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைடு. யாக்கோபு 4:10 படிக்கலாம் நம்ம. கடவுள் பெருமை உள்ளவர்களை எதிர்த்து நிற்கிறார், தாழ்ச்சியாக இருக்கவங்களுக்கு தன் கிருபை தராங்கிற. கடவுளை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய பாவம்னா அந்த பெருமை தான். ஏன்னா இந்த பெருமையினால தான் லூசிபர் சாத்தானா மாறினா. அந்த பெருமையினால தான் மாதா மேவாள் பாவத்தில் விழுந்தாங்க. இந்த பெருமையினால தான் இன்னைக்கு வரைக்கும் உண்மையான கடவுளை அறிஞ்சிக்காம தடையாக இருக்கிற மாபெரும் பாவம் இந்த பெருமை தான். அதான் கடவுள் அதை எதிர்த்து நிற்கிறேன், ஆனால் தாழ்ச்சியை உள்ளவர்களுக்கு என்னுடைய கிருபை தரங்கிறார். ஸோ இந்த 3 வகையான இந்த பாவங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பாவம் செய்கிறதுக்கு காரணிகளாக இருக்குது. இங்கே தான் ஸ்டார்டிங் எல்லாமே வருது. இதான் சோர்ஸ். சரீரத்தின் ஆசைகள், கண்களின் ஆசைகள், இந்த வாழ்வின் ஆசை தான் நம்ம இந்த உலகத்தை நேசிக்கிறதுக்கு காரணங்களாக இருக்குன்னா நம்ம கிட்ட இந்த ஃபாலன் நேச்சர், இந்த வீழ்ந்த இயல்பு நம்மக்கிட்ட இருக்கும் பொழுது
நம்ம விசுவாசிகள், நம்மளுக்கு அந்த இயல்பு இருக்கா? இருக்குது. ஆனால் நம்ம எந்த ராஜ்யத்தை சேர்ந்திருக்கோம்? நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். நம்ம மறுபடியுமாக கடவுளுடைய ராஜ்யத்தில் பிறந்தவர்கள். வி பிலாங் டு காட்ஸ் கிங்டம். அப்படி இருக்கும் பொழுது யார் எனக்கு எஜமான்? யாருக்கு நான் ஊழியம் செய்யணும்? எந்த ராஜ்யத்தில் என்னை பிறக்க வைக்கப்பட்டிருக்கணும், அந்த ராஜ்யத்துக்கு அரசனாக இருக்கக்கூடிய கிறிஸ்துதான் என் அரசன். அவருக்கு தான் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது நான் உலகத்துக்கு ஊழியம் செய்ய முடியுமா? உலகத்தின் அரசனுக்கு ஊழியம் செய்ய முடியுமானா நிச்சயமாக முடியாது. மத்தேயுல 6:24 இயேசு பேசுகிறார், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாள் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. இயேசுதான் என் மீட்பர் மட்டுமல்லாமல் இயேசுதான் என் ஆண்டவர். அவர்தான் எனக்கு அரசன். அவர்தான் எனக்கு எல்லாம். அவருக்கு மட்டும்தான் நான் கீழ்ப்படிவேன். அவருக்கு மட்டும்தான் ஊழியம் செய்வேன். நிச்சயமாக நான் இயேசுக்கும் ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு உலகத்தின் அரசனுக்கு ஊழியம் செய்ய முடியுமானா முடியாது. ஏன்னா ஒருத்தர் தான் ஊழியம் செய்ய முடியும். ஆற்றுல ஒரு கால் செத்துல ஒரு கால் கிடையாது. ஒன்று உலகத்தின் அரசனுக்கு ஊழியம் செய்யணும், இல்லாட்டினா தேவனுக்கு மட்டும்தான் நம்ம ஊழியம் செய்ய முடியும். அப்போ கேள்வி வருது, ஏங்க இந்த உலகத்தையும் உலக பொருட்களையும் கடவுள் தானே படைச்சாரு. அது எப்படி இந்த உலகத்தை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? அது எப்படி நான் இதில் நான் விடுபட முடியும்? எப்படி அந்த உலகத்தை நேசிக்காமல் இருக்க முடியுங்கிறது ஒரு நல்ல கேள்வி. இது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சில வசனங்கள் பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் க்ரீன் டிக் போட்டிருப்பேன். க்ரீன் டிக் இருக்கும். சில வசனங்களில் ஒரு ரெட்டு கிராஸ் இருக்கும். ஸோ இந்த க்ரீன் டிக் உள்ள வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான வசனங்கள். அது யாக்கோபு 1:17 நல்லதும் முழு நிறைவானதுமான நன்கொடை அனைத்தும் பரலோகத்திற்கின்ற பிதாவினிடத்தே வருகின்றன. நல்லதும் முழு நிறைவானதுமான நன்கொடை அனைத்தும் பரலோகத்தில் இருக்கின்ற பிதாவினிடத்தே வருகின்றன. அதாவது நன்கொடைன்னு போட்டிருக்கு பாருங்க. நம்ம உலகத்தில் நாம் பெறுகின்ற அனைத்து காரியங்களும் நன்கொடையில் கடவுளிடம் வரக்கூடிய கிஃப்ட் தான், கடவுளுடைய பரிசுகள். எல்லா உலகத்திலும் அனுபவிக்கக்கூடிய எல்லா காரியமும் கடவுளுடைய நன்கொடைகள். அது வெல்த்தாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, கெரியராக இருந்தாலும் சரி, எல்லாமே இது கடவுளுடைய நன்கொடைகள், கடவுளுடைய பரிசுகள். அவற்றை நிச்சயமாக நம்ம அனுபவிக்கலாமா? நிச்சயம் அனுபவிக்கலாம். ஆனால் நல்ல முறையில், பாவ பலி இல்லாத முறையில் நம்ம அனுபவிக்கிறதுக்கு நம்ம நிச்சயமாக கடவுள் அனுமதி தரார். அதே சமயத்தில் ரோமேயர் 1:21-23 படிக்கும் பொழுது அவர்கள் இறைவனை அறிந்தும் கூட அவர் இறைவனாக மகிமைப்படுத்தவில்லை, அவருக்கு நன்றி செலுத்தவும் இல்லை. மாறாக அவருடைய சிந்தனை பயனற்றதாகி அவருடைய உணவற்ற இருதயங்கள் இருளடைந்தன. தங்களை ஞானிகள் என்று சொல்லிக்கொண்டாலும் அவர்கள் மூடர் ஆனார்கள். அவர்கள் அழியாமுடைய மகிமையான இறைவனை வழிபடாமல் மனிதர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் உயிரினங்கள் போன்ற உருவங்களில் செய்யப்பட்ட அழிந்து போகும் சிலைகளை வழிபட்டனர். கடவுள் நமக்கு கொடுத்த பரிசுகளை நாம் கடவுளாக வணங்க முடியாது. நம்ம சொல்லலாம், இல்லைங்க நான் கடவுளை மனுஷனை நான் வணங்குறது கிடையாது, பறவைகள்லாம் வணங்குறது கிடையாது நம்ம சொல்லலாம். அது மாதிரி செல்வ வழிபாடு பண்ணுறதுல நம்ம சொல்லலாமா? சொல்லலாம் நிச்சயம். ஆனாலும் கடவுளால் கொடுக்கப்பட்ட பரிசுலாக இருக்கக்கூடிய அந்த வெல்த்தாக இருந்தாலும் சரி, ஹெல்த்தாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியாக இருந்தாலும், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்மளை அறியாமலே கடவுளாக மாறும் பொழுது நம்மளும் ஒரு சிலை வழிபாட்டினர் தான். கடவுள் முதன்மையாக இல்லாமல் என்னுடைய கெரியர் முதன்மையாக இருக்குது, என் ஃபேமிலி தான் முதன்மையாக இருக்குது, சொத்து சேர்க்கறது தான் முதன்மையாக இருக்குதுங்கிற பொழுது அப்போ நம்மளும் சிலை வழிபாட்டினர் தான். கடவுள் கொடுத்தவைகளுடைய பரிசுகளாக நம்ம அனுபவிக்காமல் அதை நம்ம கடவுளாக மாற்ற முடியாது. அதே மாதிரி எரேமியா 2:7 நான் உங்களை ஒரு செழிப்பான நாட்டின் பலனையும் அந்த நிறைவான விளைச்சலையும் சாப்பிடும்படி கொண்டு வந்தேன். கடவுள் தான் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு செழிப்பான நாட்டின் பலனையும் அந்த நிறைவான விளைச்சலையும் சாப்பிடும்படி அங்கு நான் கொண்டு வந்தேன். கடவுள் கடவுள் நம்மளுக்கு கொடுத்த எல்லா விதமான கிரியேஷனில் உள்ள எல்லா காரியங்கள், எல்லா ப்ரொவிஷன்ஸ் நம்ம நிச்சயம் என்ஜாய் பண்ணலாமா? நிச்சயம் என்ஜாய் பண்ணலாம். கடவுள் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் பரிசுகளாக. நிச்சயம் அவை நம்ம சொத்து சேர்க்கறது தப்பு கிடையாது, மனைவி மக்களை அன்பு செய்ய தப்பு கிடையாது. ஆனால் முதன்மையிடம் வரும்பொழுது தான் நம்ம சரியான காரியத்தை பண்ணுறது கிடையாது. லூக்கா 12:19-21 கிராஸ் போட்டிருக்கோம் பாருங்க. இது
நம்ம செய்யக்கூடாத காரியம். லூக்கா 12:19-21 பின்பு நான் என் ஆத்துமாவிடம் உனக்கு என்று பல வருடங்களுக்கு போதுமான நல்ல பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கன, நீ வாழ்வை அனுபவி, சாப்பிட்டு குடித்து மகிழ்ந்து என்று சொல்வேன் என்றான். அப்பொழுது இறைவன் அவனிடம், மூடனே, இந்த இரவிலேயே உன் உயிர் உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ உனக்கென்று சேமித்து வைத்தவர்கள் யாருக்கு சொந்தமாகும் என்று கேட்டார். இங்கே இவன் பிரம்மாண்டமாக பல தலைமுறைக்கு சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு நான் உண்டு கொடுத்து மகிழ்ந்திருப்பேன்னு சொல்லும் பொழுது இறைவன் சொல்கிறே, மூடனே என்றே உன் உயிர் பறிக்கப்படுங்கிறார். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் இது வரைக்கும் கேள்விப்பட்டதும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்ததும் நல்லா கஷ்டப்பட்டு முன்னோரு ஆம்பிஷியஸாக இரு, நல்லா முன்னுக்கு நல்லா சொத்து சேர்த்து வை, பல தலைமுறைக்கு வர மாதிரி சொத்து சேர்த்து வைன்னு தான் புத்திமதி சொல்லுவாங்க. அப்படி செய்கிறவங்கள தான் புத்திசாலின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க ஸ்மார்ட்னு சொல்லுவாங்க. இங்கே கடவுள் என்ன சொல்கிறாங்க பார்த்து, முட்டாளேங்கிறாரு. சொத்து சேர்க்கறது தவறு கிடையாது, பல தலைமுறைக்கு சேர்த்து வைக்க தவறு கிடையாது. ஆனால் உன்னோட செக்யூரிட்டி, உன்னோட ஃபியூச்சர் செக்யூரிட்டி, உன்னோட ட்ரஸ்ட்டு, நீ சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துலையோ நீ சேர்த்து வச்சிருக்க விஷயத்தில் தான் உனக்கு ஃபியூச்சர் செக்யூரிட்டி இருக்குன்னு சொன்னால் யூ வில் டெஃபினெட்லி ஃபெயில். நிச்சயமாக உனக்கு அது பெரிய ஏமாற்றத்தை கொடுக்கும். வாழ்ந்துட்டு இருக்கும் பொழுதே ஒன்று நம்ம சொத்தை ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவான், இல்லைன்னா செத்ததுக்கு அப்புறம் நம்ம சொத்து வேறாட்டே போயிடும். ஃபியூச்சருக்குன்னு சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்கள் தவறு கிடையாது. அதே சமயத்தில் மாபெரும் சொத்துவாக இருக்கிறது ஆன்மீக விடுதலை. இங்கே இவன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. இவன் ஃபியூச்சரை இவன் செக்யூரிட்டி சொத்துக்கள் மேலே தான் இருந்தது. ஆனால் இவனோட ஃபியூச்சர் அழியாத சொத்தாக இருக்கக்கூடிய அந்த மீட்பின் மேலே இவனுக்கு இல்லாததான் இங்கே அவனை மூடனுங்கிறார். எவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக இருக்கு. எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியில் உன் ஆன்மா மீட்பிலோட நித்திய காலத்துக்கும் நீ படக்கூடிய வேதனையான அந்த விஷயம் உனக்கு ஒரு மாபெரும் நினச்சி பார்க்க முடியாத தண்டனையாக இருக்கும் பொழுது நீங்கள் வாழ்க்கையில் இதை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்தா நிச்சயம் நீ ஒரு மூடன் தான் இங்கே இயேசு பேச போகிறார். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லா கவனிச்சிங்க, உலகத்தில் இருக்க காரியங்களை கடவுள் கொடுத்துருக்காரு, அவை நம்மளுக்காக கொடுத்துருக்காரு. அவள் பரிசு பொருட்கள் நிச்சயமாக பல காரியங்கள் அனுபவித்தாலும் நம்மளுடைய செக்யூரிட்டி இன் கிரைஸ்ட் அலோன், இயேசு கிறிஸ்து மாதிரி தான் நம்மளுடைய செக்யூரிட்டி இருக்குது நம்மளுக்கு. யோவான் 3:16 அதோடு கூட பாருங்கள், இன்றைக்கி உலகத்தையும் உலகத்தை சார்ந்தவர்களையும் நீங்கள் அன்பு கூறாதீர்கள்னு இங்கே யோவான் சொல்லும் பொழுது, ஸோ இந்த ஃபாலன் வேர்ல்டு, இந்த வீழ்ந்த இந்த இயல்பில் உள்ள இந்த உலகத்தில் உள்ள உலகத்து அரசனுடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் நம்ம ஃபாலோ பண்ணுறது மட்டுமல்லாமல் இந்த உலகாந்திர காரியங்களை நம்ம அன்பு செய்வது மட்டும் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட நம்ம எப்படி திரும்பி போக முடியும், எப்படி என் பாவங்கள் மன்னிக்கப்படும், எப்படி நான் கடவுள்கிட்ட சமரசமாக முடியும், எப்படி நான் கடவுளுடைய நித்திய காலத்தில் இருக்க முடியும், இந்த முக்கியமான இந்த போதனையும் கடவுள் சொன்ன வழியில் இல்லாட்டினா மற்ற போதனைகள் பொய்யான போதனைகள் ஆகும் பொழுது அதையும் நம்பக்கூடாதுன்னு இங்கே எச்சரிக்கை நம்மளுக்கு யோவான் தரப்போகிறார். இந்த யோவான் 3:16 இறைவன் தமது ஒரே மகனை ஒப்பு கொடுத்து அவர் விசுவசிக்கிற ஒருவரும் அழிந்து போகாமல் நித்திய ஜீவனை பெறும்படி இவ்வளவா உலகத்தை அன்பு கூர்ந்தார். ரொம்ப எளிமையான, எல்லா புரிந்து கொள்ளக்கூடிய ஆனால் வலிமையான நற்செய்தி இது. யாரெல்லாம் தன்னுடைய மகனை விசுவசிக்கிறாங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு கடவுள் மாபெரும் ஒரு அஷ்யூரன்ஸ் தராரு, பெரிய கேரண்டி தராருங்க. நற்செய்தி எளிமையானது. ஆனால் இதுக்கு விரோதமான போதனைகள் எது வந்தாலும் அது உலகத்தை சார்ந்தது, உலகத்தின் அரசனை சார்ந்தது. அதுலேயும் நம்மளை கவனமாக இருக்க சொல்கிறார். கடவுள் இந்த வசனம் மூலிமா கடவுள் எல்லாத்தையும் அன்பு செய்கிறார், எல்லாரையும் மீட்கிறதும் ஆசைப்படுறார். அப்போ நம்மளும் இந்த உலகத்தில் கடவுள் கிரியேஷனில் பண்ணப்பட்டிருக்கிற இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் நம்ம எல்லாருமே அன்பு செய்யதான் அழைக்கப்பட்டிருக்கோம். அதே சமயத்தில் அந்த மக்கள்கிட்ட இயேசுதான் வழி, இயேசுதான் ரட்சகர், அவர் தான் மீட்பர், அவர் தான் ஜீவன், அவர் தான் வாழ்வுன்னு நம்ம எடுத்து சொல்லும்போது தான் அவங்க உண்மையை நம்புறவங்களா இருக்க முடியுமா, இல்லாட்டினா பொய்யான போதனைக்கு அவங்க போயிடுவாங்க. இன்றைக்கி பார்க்கும்பொழுது நம்ம 1 தீமோத்தேயு 4:1 நம்ம பார்த்துட்டு அதை பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக சொல்வது இதுவே, கடைசி காலங்களில் சில விசுவாசத்தை கைவிட்டு வஞ்சிக்கும் ஆவிகளையும் பிசாசின் போதனைகளையும் பின்பற்றுவார்கள்.
சில விசுவாசத்தை கைவிட்டு, அதாவது விசுவாசின்னு சொன்னவங்களே இங்கே பேசப்படுது. விசுவாசி சொன்னவங்களே, விசுவாசி என்ன விசுவாசம்? இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சா நித்திய ஜீவன் உண்டு. அந்த விசுவாசம் கூட கைவிட்டுட்டு வஞ்சிக்கும் ஆவிகளும், டிசீவிங் ஸ்பிரிட்ஸ், பிசாசுகளின் போதனை, டாக்ட்ரின்ஸ் ஆஃப் டீமன்ஸ், அது மாதிரி அந்த போதனைகளையும் பின்பற்றுவார்கள் இங்கே சொல்ல வர்றார். முக்கியமாக அந்த உலகத்தின் கட்டமைப்புகள், பொய் போதனைகள், தத்துவங்கள், பொய் மதங்கள் போன்ற இதை மாதிரி கடவுளுக்கு எதிரான காரியங்களை நம்பி இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. உலகத்தின் அரசனோட முக்கியமான வேலை பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய சத்தியத்தை, கடவுளுடைய உண்மையை திருத்து உலகத்தை கொண்டு செல்வதுதான் முக்கியமான வேலை அவனுக்கு. இன்னைக்கு சாத்தானுக்கு அவிவிசுவாசிகள்கிட்டையோ இல்லாட்டினா ஒரு தவறான மதங்கள்கிட்டையோ அவனுக்கு பெரிய வேலை பெருசாக அவனுக்கு கிடையாது. சபைகளையும் விசுவாசிகள்கிட்ட தான் அவன் அதிகமாக வேலை செய்கிறான்னு சொல்லப்போனால் ஓவர் டைம் பண்ணி வேலை செஞ்சுருக்கிறான். சபைகள்கிட்டையும் விசுவாசிகள்கிட்டையும். 2 தீமோத்தேயு 4:3-6 படிக்கலாம். ஏனெனில் ஆரோக்கியமான போதனைகளை மக்கள் ஏற்றுக்கொள்ள கொள்ளாத காலம் வரும். தங்கள் ஆசைகளுக்கு இணங்க தங்களுடைய காதுகளுக்கு இதமானவற்றை சொல்லும் போதகர்கள் அநேகரை தங்களுக்காக சேர்த்துக்கொள்வார்கள். அவர்கள் சத்தியத்திற்கு தங்கள் செவிகளை விலக்கி கற்பனை கதைகளுக்கு செவி சாய்ப்பார்கள். ஆரோக்கியமான போதனைகளை, தி சவுண்ட் டாக்ட்ரின், அதை ஏற்றுக்கொள்ளாத காலம் வரும். 2 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு நடந்துட்டு இருக்க காரியத்தை பவுல் தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கார் இந்த கடிதத்தில். தங்கள் ஆசைகளுக்கு காதுகளுக்கு பிடிச்ச மாதிரி, இச்சிங் டு இயர்ஸ், தங்களுக்கு பிடிச்ச மாதிரியான போதிக்கிறவங்களை வர வச்சு அவங்க போதனை கேட்க தான் ஆசைப்படுவாங்கன்றார். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது மாதிரி. உலகத்தை நேசிக்க வேண்டாம், உலகத்தை சார்ந்து நேசிக்க வேண்டாம் நீங்க வேதம் சொல்லும் பொழுது, ஒரு காருக்கு நீ வேண்டிக்காத 2 காருக்கு வேண்டிக்கப்பா. வருஷம் பிறந்தா வாக்குத்தத்தங்கள், மாசம் பிறந்தா வாக்குத்தத்தங்கள். எந்த உலகத்தை சார்ந்தவங்களும் நேசிக்க வேண்டாம்னு கடவுள் சொல்லிக்கிறோம், அந்த உலகத்தை நேசிக்க சொல்லி இன்னைக்கு பல போதகர்கள் இன்னைக்கு பொய்யான போதனைகளை சொல்லி வரும்பொழுது பல பேர் அதை மாதிரி போதகர்கள் தான் தேடி பிடிச்சி அவங்க போதனைகள் தான் கேட்குறாங்க, அவங்கள தான் வர வச்சு போதிக்கவும் சொல்கிறாங்கன்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே தீமோத்தேயு சொல்லியிருக்காரு. ஸோ உலகத்துக்கு சார்ந்தவர்கள் நம்ம நேசிக்காமல் இருக்கிறது மட்டுமல்லாமல் இந்த தவறான போதனைகளை நம்ம நிச்சயமாக தவிர்க்க வேண்டும், எதிர்க்க வேண்டும். அவை நம்ம நேசிக்க முடியாது. ஏன், எந்த காரணத்துக்காக நம்ம வாழ்கின்றோம்? ஏற்கனவே சொன்னேன், இதை மாதிரி உலகாந்திர காரியங்களை நம்ம நேசிக்காமல் இருக்கிறதுக்கான வழின்னு பார்க்கும்பொழுது, என்னோடய ஐடென்டிட்டி, என்னோடய அடையாளம் யார் மேலே இருக்குது? ஐடென்டிட்டி, எந்த ராஜ்யத்தை நான் சேர்ந்தவன், எதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கேன், என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்ன நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சுக்குவோம். இந்த உலகம் என் உலகம் கிடையாது, இதை நேசிக்க போகிறது கிடையாது. நம்ம நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மத்தேயு 16:24-26 இதற்கு பின்பு இயேசு தம்முடைய சீடர்களிடம், யாராவது என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவர்கள் தம்மையே வெறுத்து தமது சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். தம் உயிரை காத்துக்கொள்கிறவர்கள் அதை இழந்து போவார்கள், ஆனால் தமது உயிரை எனக்காக இழக்கிறவர்கள் அதை காத்துக்கொள்வார்கள். ஒருவர் உலகம் முழுவதையும் சொந்தமாக்கினாலும் தன் ஆத்மாவை இழந்து போனால் அதனால் அவருக்கு என்ன பலன்? இங்கே ரொம்ப கீவர்ஸ் தம்மை வெறுத்து சிலுவையை சுமந்து. அப்படியா போதனை செய்யப்படுது? கிடையாது. சுயநலமான வாழ்க்கை வாழ்றதான் இன்றைக்கி பல பேர் போதிக்கிறாங்க. தான் குடும்பம், நான் ரட்சிப்படைஞ்சிட்டேன், என் குடும்பம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உலகத்தை வெறுக்கும் பொழுது நிச்சயமாக, உலகத்தை சார்ந்து வெறுக்கும்பொழுது நிச்சயமாக நம்ம இந்த உலகம் நம்மளை வெறுக்க ஆரம்பிச்சிடும். உலகம் நம்மளையே கேவலப்படுத்தி பேசும். உலகம் நம்மளுக்கு பலவித சிரமங்களை தரும். இதுதான் சிலுவை நம்ம சுமந்து கொண்டு போகிறது. நம்மை வெறுக்கிறோன்னு சொல்லும் பொழுது எதை வெறுக்கிறோம்? நம்ம முக்கியமாக அந்த உலகத்தை சார்ந்தவர்கள் வெறுக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம உறவுக்காரங்களை நம்ம வெறுக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம கிறிஸ்துவுக்காக நம்ம அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகக்கூடிய நேரம் வரும், காலம் வரும். பல பேர் அதை நிச்சயம் இப்போ கூட அனுபவிச்சுட்டு இருக்கலாம். யோவான் 8:23
இயேசு சொல்கிறாரு, ஐ டோன்ட் பிலாங் டு திஸ் வேர்ல்டு, நான் உலகத்தை சார்ந்தவன் இல்லைன்னு சொல்ல வர்றார். அதே யோவான் 17:9 ஐ டோன்ட் ப்ரே ஃபார் திஸ் வேர்ல்டு சொல்ல வர்றார், நான் இந்த உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லைன்னு சொல்ல வர்றார். நான் இந்த உலகத்துக்காக வேண்டிக்கலங்கிறார். உலகம் இந்த உலகத்தை சார்ந்தவர்களை தான் நேசிச்சுக்கிட்டு இருக்குது. ஆத்மாவை பற்றி யாருமே கவலைப்பட்டது கிடையாது. அப்படி ஆத்மாவை இழந்து போனால் அதனால் என்ன பலன்? நீங்கள் இயேசு கேட்கறது மட்டும் இல்லாமல் நம்ம யாருமே இந்த உலகத்தை சார்ந்தவர்கள் மட்டும் இல்லாமல் நம்ம இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை வெறுப்பதற்கு கடவுளுடைய மாபெரும் வல்லமையான பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அவரோட வல்லமையினால் நிச்சயமாக நம்ம இந்த உலகத்தை நம்ம வெறுக்க முடியும். நம்மளுடைய வலிமையினால் கிடையாது. நிச்சயமாக நம்மக்கிட்ட அந்த 3 பாவங்கள், சரீர ஆசை, கண்களின் ஆசை, வாழ்வின் பெருமைகள் நம்மளை எப்பொழுதுமே விரட்டிக்கிட்டே வரும்பொழுது பரிசுத்தாவின் வல்லமையினால் நிச்சயமாக நம்ம அதை வெல்ல முடியும். அதுக்கான பலத்தை கொடுக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு. நாம வச்சுக்கிறோம், வி ஆர் ஸ்பெஷல். கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள். நம்மளுக்கு அரசர் உலகத்தையும் எல்லாத்தையும் படைச்ச இயேசு கிறிஸ்துவ இருக்கும் பொழுது அவர் இந்த வல்லமையை தரார். என்னோட ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட், இயேசுவில் இருக்குது. நிச்சயமாக என்னோட அடையாளம் வேறு எதுலேயும் கிடையாது. நான் என்ன படிச்சிருக்கேன், எனக்கு என்ன வேலை செய்கிறேன், எந்த நாட்டில் வாழ்கிறேன், அதெல்லாம் செகண்டரி. என்னோட அடையாளம் நான் கடவுளின் மகன். என்னுடைய அரசன் இயேசு கிறிஸ்து. என்னோட ராஜ்யம் இந்த உலகத்தை சார்ந்தது கிடையாது. இந்த ராஜ்யம் கடவுளை ராஜ்யத்தை சேர்ந்தது. இன்னும் சொல்லப்போனால் நம்ம we are already seated in heavenly realms. நம்ம ஆவியில் ஏற்கனவே கடவுள் ராஜ்யத்தில் நம்ம சஞ்சரிச்சுட்டு இருக்கிறோம். இருந்தாலும் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் இந்த பூமியை நம்ம சார்ந்தவர்கள் கிடையாது. ரொம்ப அருமையாக முத்தாரமாக 1 யோவான் 2:17 உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின் செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகத்தில் உள்ள உடைமைகள் ஒரு நாள் இல்லாமல் போகும். உறவுகள் ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். உடல் ஒரு நாள் சோர்ந்து போயிடும். யாரெல்லாம் தேவன் சித்தத்தின்படி செய்யணும் அவன் தான் என்றைக்குமே நிலைத்திருப்பான். எல்லாருக்கும் சேலஞ்சான ஒரு சோதனை தான் அது. அவ்வளோ எளிதான காரியம் கிடையாது. 1/2 மணி நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு தேவ செய்தி கிடையாது. இதுக்கு மட்டுமே நம்ம ஒரு 10 வார சீரீஸ் நம்ம பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட முக்கியமான தேவ செய்தி இது. இருந்தாலும் நம்ம இன்னைக்கு தெரிந்து கொண்ட விஷயம் பார்த்திங்கன்னா, நிச்சயம் நம்மளுடைய இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய இந்த சோர்ஸ், இந்த பாவங்கள் நம்ம விரட்டிக்கிட்டு தான் வரும். இருந்தாலும் என்னோட அடையாளம் என்னன்னு அறிந்து கொள்ளும் பொழுது, நான் யார் எந்த குடும்பத்தில் இருக்கணும் தெரிஞ்சு கொள்ளும் பொழுது, நிச்சயம் அதை நம்ம வெறுக்கிறதுக்கான வல்லமை ஆவியானவரால் கொடுக்கப்பட முடியும். நிச்சயமாக நம்ம அதற்காக மன்றாடுவோம். அடுத்த வாரம் நம்ம பார்க்க போகிறது பரிசோதனை 9. நீங்கள் அப்போஸ்தலருக்கு செவிசாய்க்கிறீர்களா? 1 யோவான் 4:1-6 இதோட நம்மளுடைய இந்த 10 வார இந்த தொடர் நம்ம முடிய போகிறது. நான் நினைக்கிறேன் ஆண்டவர் நம்மக்கிட்ட இந்த 1 யோவான் மூலிமா பல காரியங்களை பேசியிருப்பார் நினைக்கிறேன். நான் நிச்சயம் இது நம்ம எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பற்றி சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக என்கிட்ட சபைக்கு அப்புறமே என்கிட்ட இதை கேள்விகள் இருந்தால் நிச்சயம் என்கிட்ட கேட்கலாம் நீங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த 8வது சோதனை டு நாட் லவ் த வேர்ல்ட் அண்ட் த திங்ஸ் ஆஃப் த வேர்ல்டை நம்ம மனசில் எக்கோ ஆகிற மாதிரி நம்ம இந்த வாரம் ஃபுல்லாக தியானம் பண்ணுவோம். கடினமான காரியம்தான், இருந்தாலும் நம்ம நிச்சயமாக அவை வெறுக்க தான் அழைக்கப்பட்டிருக்கும். அது ஆப்ஷன் கிடையாது. we are commanded not to love the world and the things of the world. நம்ம கடவுள்கிட்ட அதுக்கான வல்லமை கேட்போம். அன்பான கர்த்தரே, இந்த சோதனை நிச்சயமாக எங்களால் வெல்ல முடியாது. உம்முடைய வல்லமையினாலும் பரிசுத்தாவி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறனாலும் அவருடைய வல்லமையினாலும் அவ்வப்பொழுது நாங்கள் அந்த உலகத்தை நேசிக்கும் பொழுதும், அந்த காரியங்களை நாங்கள் நேசிக்கும் பொழுதும், உலகத்து காரியங்கள் முதன்மையாக கடவுளுக்கு முன்பாக அவை முதன்மையாக வரும்பொழுது எங்கள் எண்ணங்களிலே அதற்கான ஒரு எதிர்ப்பை நீர்தாமே கொடுத்து அதிலிருந்து நாங்கள் விலகி ஓட, சரீர இச்சைகளிலிருந்தும் முக்கியமாக இந்த ப்ரைட் ஆஃப் லைஃப், இந்த வாழ்வின் பெருமைகளிலிருந்து எல்லா வகையிலும் பெருமையை ஆட்டிக்கொண்டிருக்கின்றது. இந்த பெருமையிலிருந்து விலகி தாட்சியோடு வாழ உங்கள் கண்கள் பார்க்கக்கூடிய காரியங்கள் பாவத்திற்கு செல்லாமல் அதை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கான வலிமையும் நீர்தாமே எங்களுக்கு தாரும். இந்த சபையார் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவருடைய தேவைகளையும், இவருடைய சரீர தேவைகளையும், ஆன்மீக தேவைகளையும் அறிந்திருக்கின்றீர். நீர்தாமே அவர்கள் ஏறெடுத்து அவர்களுக்கு உங்களுடைய சகாயத்திற்மாறு முன்றாடுகின்றோம்.
இந்த மன்றாட்டு அனைத்தையும் எங்கள் கர்த்தர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சும் மன்றாடி அன்பு தந்தையே, ஆமென்.